கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் அப்படிங்கிற வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் என்னை கண்ணின்மணி போல பாதுகாத்து எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்க கிருபைக்காக ஆண்டவர் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி இந்த வருஷமும் என்னை சாட்சி சொல்லும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் சிஸ்டருக்கும் நான் கோடானு கோடி நன்றி சொல்கிறேன். எனக்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பையன் பிறந்ததை நான் சாட்சியாக சொன்னோன்னு வரும்னு நினைக்கிறேன். அப்போ என்னென்னா எனக்கு இந்த நைட் டெலிவரி பெயின் வந்துருச்சு. அப்போது வீட்டுக்கிட்ட இருக்க டாக்டர்கிட்ட செக்கப் போனோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போய் பார்க்குற அந்த டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போன உடனே அவங்க பார்த்துட்டு இது ரிஸ்க்கு, ஏன்னா தண்ணி கொஞ்சம் கூட இல்லை குழந்தைக்கு, நீங்கள் உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். அப்போ என்னோடய கணவரோட பெரியம்மா ஹாஸ்பிட்டலில் என்ன தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனாங்க எங்களை. அங்கே பார்த்துட்டும் அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப கஷ்டம், வேறு தண்ணி இல்லை, இது சிசேரியன் தான் பண்ணி ஆகணும், அதோட பிளட்டு வேறு இல்லை உங்களுக்கு, அதனால் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் அட்மிஷன் ஆகிடுங்க, நான் வந்துடுறேன், இங்கே ஒரு கேஸ் இருக்குது, இதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரின்னு 3ஆவதாக நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அங்கே போனோன்னே ரிசப்ஷன்லேயே எங்களுக்கு சொல்லிட்டாங்க என்னென்னா, இல்லை டாக்டர் இப்போ இங்கே அவைலபிள் இல்லை, அனஸ்தீஷியா டாக்டரும் இல்லை, அதோட உங்களுக்கு சொன்ன டாக்டரும் என்னென்னா அவங்களுக்கு அங்கே இன்னும் கேஸ் முடியலையா, அதனால் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போங்க, இமீடியட்டாக போயிடுங்கன்னு அவங்க ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. மதியம் ஆகிடுச்சு, காலையில் கிளம்புனோம் நாங்கள், மதியம் ஆகிடுச்சு. எங்கே வேண்டான்னு நினச்சோமோ அந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது மல்டி ஸ்பெஷாலிட்டி, அது அங்கே போயிட்டோம். இஷ்டமே இல்லாமல் சரி போயாச்சு. எனக்கான வண்டியில் சமாதானம் சொல்லிகிட்டே வராங்க, பயப்படாத ஒன்றும் ஆகாது, என்ன ஆனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு குழந்தைய பார்ப்போம், சர்ஜரி பண்ணுறதுனால நீ பயப்படாதன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டே வந்தாங்க. சரி அங்கேருந்து லேபர் வார்டுக்கிட்ட போனோம். போய் உள்ளே அட்மிஷன்லாம் ஆயாச்சு. உள்ளே போயிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அந்த இடம்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. அவங்க அணுகிற முறையே கொஞ்சம் ஹார்டாக தான் அவங்க பேசுகிறது கொள்வது எதுவாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுறாங்க. உள்ளே போயாச்சு. பார்த்தா ஒரு ஸ்க்ரீன் கூட இல்லை, எல்லாமே லைனாக படுத்துட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெலிவரின்னும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. அது பார்க்கும்போது கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு டெலிவரி வேறு அங்கே பார்க்க வேண்டியதாகிடுச்சு. பார்க்கும்போது நான் ஓடியே இங்கே இருக்க மாட்டேன், என்னை வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதையும் கேட்டு எல்லோரும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திரும்ப 4ஆவதாக வீட்டுக்கிட்டே திரும்ப வந்துட்டோம். அது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், என்ன காசு செலவானாலும் பரவாயில்ல, அங்கேயே பார்த்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆனால் அவங்க எங்களை எடுத்துக்கவே இல்லை, இது ரொம்ப ரிஸ்க்கு, சுத்தமாக குழந்தைக்கு தண்ணி இல்லை, நீங்கள் டிலே பண்ண குழந்தைக்கு தான் பிரச்சனை ஆகும், நீங்கள் எக்மோரில் இருக்க சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி அப்போ தான் போயிட்டு உட்காந்து காரில் தான் போயிட்டு இருந்தோம். உள்ளே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் நான். என்னப்பா இது, ஒரு இடம் கூட கிடைக்கவே இல்லையே, இப்படியே சுற்றிட்டே இருக்குமே, எனக்கு எங்கே தான் எனக்கு ஒரு இடத்த வச்சுருக்கீங்களோ தெரியலையே சப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பக்கத்தில் சூர்யா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போவோம், அங்கேயும் நம்மளுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டாங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம அங்கே போயிடலான்னு சொன்னாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே போனோம். அங்கே போன உடனே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் அட்மிஷன் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது 6 மணி ஆகிடுச்சு, ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு. அப்புறமா தான் எனக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறமா தான் ஆண்டவர் எனக்கு வலியை அதிகரித்து கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னால் வலியை தாங்க முடியல. அப்புறம் நான் சொல்லிட்டேன் கூப்பிட்டு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியே குழந்தைய எடுக்க சொல்லிவிடுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ 91வது சங்கீதம் முழுசும் சொல்லி அழுது ஜெபிச்சுட்டு கொஞ்ச நேரம் நடந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. லேபர் வார்டு கூப்பிட்டு போனோன்னே ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஆண்டவர் எனக்கு நல்ல அழகான ஒரு ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு. எந்த குறையும் இல்லாமல் கொடுத்தாரு. என்ன எனக்கு சர்ஜரி ஆகும்னு சொன்னாங்க, ஆனால் சர்ஜரி ஆகலை. அதே மாதிரி எனக்கு பிளட்டு தேவைப்படும்னு சொன்னாங்க. நார்மல் டெலிவரியிலும் பிளட் லாஸ் இருக்கும், அதனால் எனக்கு எந்த ஒரு பிளட்டும் தேவைப்படலை. என்ன நான் சர்ஜரி பண்ணால் குழந்தைய நான் ஃபஸ்ட்டு பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னோட பிள்ளைய ஆண்டவர் நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்கும்படி எனக்கு கிருபை செஞ்சாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தாங்க. எனக்கு இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. லைஃப் இப்படியே போயிட்டுருக்கோன்னு அப்படி பிஸியாக போயிட்டே இருந்துச்சு. வீடை பார்க்குறது இப்படி அப்படிமா போயிட்டு இருந்ததுனால பெருசாக நான் பைபிள் அவ்வளோவா படிக்காமல் விட்டுட்டேன். குடும்பம், ஃபேமிலி இந்த மாதிரியான பிஸி போயிட்டே இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் பின்மாற்றமாக போயிட்டே இருந்தேன். ஹஸ்பண்டும் என்னென்னா கிரிக்கெட்டராக இருக்கிறதுனால பாதி நாள் வீட்டில் இருப்பாங்க, பாதி நாள் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ சர்ச்சுக்கு கூட என்னென்னா அவங்க இருந்தால் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேலூர் போயிட்டு அந்த டைமுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு 2 பேர் கூட்டிகிட்டு விட்டுட்டு போனாங்க. என்ன இப்படி சொன்ன டயத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க பேசும்போது அப்படியே கர்ச்சிஃப் முகத்தில் வச்சுட்டு பேசினாங்க. என்னாச்சு, நல்லா தானே இருந்தாங்க, முகம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, என்னன்னு கேட்டால் அப்புறம் ஃபேஷியல் பேரலைஸ் அவங்களுக்கு, இந்த சைடு ஃபுல்லாக அந்த மசில் ஃபுல்லாக இழுத்துக்கும் பேசும்போது
அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க பேசும்போது அந்த முகம் அப்படி கோணலாக போகிறது பார்க்க சுத்தமாக முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி அப்புறம் நார்மல் ஆகிடுச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வயிறு வலி, ரொம்ப தாங்க முடியாமல் வயிறு வலி. என்னென்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்னு சொன்னாங்க. திரும்ப அதுவும் அட்மிஷன் ஆகி அப்படியே பிள்ளைங்களுக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி ஒரே ஹாஸ்பிட்டல் போகிறதும் வர்றதும் இப்படிமாவே இருந்துச்சு. வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாமல் என்ன ஆண்டவர் எப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன், ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஆண்டவர் பெருசாக நம்ம தேடுறதே இல்லையேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா நான் வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தின மாதிரி செஞ்சேன். அப்பா இந்த மாதிரி என் குடும்பத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா, என் பிள்ளைங்களுக்கும் கணவருக்கும் எதுவும் ஒன்றும் ஆகக்கூடாது. என்னால் எவ்வளோ நாள் முடியுதோ அவ்வளோ நாள் புதன்கிழமை தோறும் நான் ஒரு நாள் முழுவதும் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். தினந்தோறும் நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம். கணவர் ஊரில் இல்லைனா கூட நானும் பிள்ளைங்களுமா சேர்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு நாள் கூட நாங்கள் விடுறது கிடையாது. அதே மாதிரி சர்ச்சுக்கு போகிறதும் சரி, நான் தனியாக இருந்தாலுமே இப்போ வண்டி ஓட்ட கற்றுக்கிறதுனால பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு நான் தனியாகவே நான் போயிடுவேன். ஒரு வாரம் கூட சர்ச்சும் ஸ்கிப் பண்ணது கிடையாது. ஆண்டவர் எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அற்புதத்தை செய்தாங்க. ஆண்டவருக்கு கணவருக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷனை கொடுத்தாங்க, வேலையில் உயர்வு கொடுத்துருக்காங்க, சம்பள உயர்வு கொடுத்தாங்க. அப்படி ஜெபிக்க ஆண்டவர் என் வாழ்க்கையில் நிறைய கிரியை பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம இதுக்கப்புறம் நம்ம உறுதியாக இருக்கணும், வேத வாசிக்கிறத ஜெபிக்கிறத உறுதியாக இருக்கணும். தினந்தோறும் நான் என்னோட பர்சனல் ப்ரேயரை பண்ணுறேன், அது தைரியமாக நான் சொல்லவும் செய்வேன். அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் என் வாழ்க்கையில் இவ்வளோ அற்புதத்தை செஞ்சு இவ்வளோ பேர் முன்னாடி ஆண்டவர் என்னை சாட்சி சொல்லும்படி வச்சுருக்காங்க. அதுக்காக நன்றி. அந்த மாதிரி இந்த 91வது சங்கீதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லி என்னோட சாட்சியை முடிச்சுக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பேன்.